வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நடிகை சுகன்யாவுக்கு விஐபியுடன் நெருக்கம், பற்ற வைத்த வீரப்பன். 10 லட்சம் நஷ்ட ஈடு பெற்ற நடிகை இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். 90களில் சினிமாவுக்கு அறிமுகமான சுகன்யா பல ஹிட் படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. சிறந்த நடிகை என்ற பெயர் எடுத்தவங்க திடீரென திருமணமாகி செட்டில் ஆனாங்க. ஆனால் அந்த திருமண வாழ்க்கை பாதியிலேயே முடிந்ததை அடுத்து சிங்கிளாக இருக்கிறாங்க. இதற்கிடையே அரசியல் புள்ளி ஒருவருடன் சுகன்யா திருமணம் மீறிய உறவு இருப்பதாக மறைந்த சந்தன கடத்தல் வீரப்பன் ஒரு பேட்டியில் பேசியிருந்தாங்க. பேசி ரொம்பவே பரபரப்பை கிளப்பியிருந்தாங்க. பாரதிராஜா இயக்கத்தில் வெளியான புதுநெல்லு புதுநாத்து திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவங்க தான் சுகன்யா. அவங்களுடைய குடும்பம் சினிமா பின்னணியோட குடும்பம் தான். அதில் இவங்க சினிமாவுக்கு வருவதற்கு முன்பே பரதநாட்டியத்தில் செம்ம ஃபேமஸ் ஆனாங்க. அடிப்படையில் பரதநாட்டிய கலைஞர் என்பதால் எக்ஸ்பிரஷன் உள்ளிட்ட விஷயங்களை ஆன் கேமராவில் கலக்கிய சுகன்யா. இதன் காரணமாகவே முதல் படத்திற்கு பிறகு அடுத்தடுத்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதன்படி விஜயகாந்துடன் சின்ன கவுண்டர், கமலஹாசனுடன் மகாநதி, சத்யராஜுடன் திருமதி பழனிசாமி, வால்டர் வெட்டிவேல் என எக்கச்சக்கமான ஹிட் படங்களில் நடித்தாங்க. குண்டுவிழிகள், சூப்பர் அழகு, அசத்தி வைக்கும் திறமை உள்ளிட்டவை அவங்களுக்கு இருந்தது. எந்த ரோல் கொடுத்தாலும் அவங்க அந்த நடிப்பின் மூலமாக அசத்தியிருந்தாங்க. ஷங்கர் இயக்கத்தில் உருவான இந்தியன் 2 திரைப்படத்தில் கமலஹாசனுக்கு ஈடாக சுகன்யா மேக்கப் ரொம்பவே அசத்தனாக போட்டப்பட்டது. அவருக்கு பதிலாக சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. இருப்பினும் கமலுக்கு போடப்பட்ட மேக்கப் பேசப்பட்டு கொண்டாடப்பட்டது. சுகன்யா பேசப்படலை என்பதுதான் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் தொடர்ந்து தன் கடன் பணி செய்து கிடைப்பதுதான் போல வேலைகள் செய்தாங்க. அவரது கரியர் நல்லபடியாக போன சூழலில் தான் திடீரென திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டில் செட்டில் ஆனாங்க. ஆனால் திருமணமான சில வருடங்களையே கணவன் மனைவிக்கு பிரச்சனை வந்ததால் விவகாரத்து பெற்று பிரிந்து போனாங்க. அதற்கு பிறகு யாரையுமே திருமணம் செய்து கொள்ள சுகன்யா இதுவரை சிங்கிளாக தான் இருக்கிறாங்க. படங்களில் பெரிதாக நடிப்பதில் மீண்டும் நடிக்க வந்தால் நன்றாக இருக்கும் என ரசிகர்கள் அவங்களுக்கு கோரிக்கை வைத்துட்டு வராங்க. இதற்கிடையே 90களில் சத்தியமங்கலம் வனப்பகுதியில் தனி அரசாங்கமே நடத்தி வந்தார் சந்தன கடத்தன் வீரப்பன். மூத்த பத்திரிகையாளர் நக்கிரன் கோபால் ஒரு முறை 1996ஆம் ஆண்டு பேட்டி எடுத்தார். அப்போது பேசிய வீரப்பன், முன்னாள் பிரதமர் நரசிம்ம ராவின் மகனுக்கு சுகன்யாக்கிடையே திருமணம் மீறிய உறவு இருந்தது. அந்த பேட்டி தான் சன் டிவியில் ஒளிபரப்பானது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சுகன்யா, அந்த பேட்டியில் என்னுடைய நற்பெயருக்கு களங்கம் வந்துவிட்டது, சினிமா வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டது, மன உளைச்சல் ஏற்பட்டது, எனக்கு 10 லட்சம் ரூபாய் சன் டிவி நஷ்டஈடு வழங்க வேண்டும் என வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கு 30 வருடங்களுக்கு மேலாகி விசாரிக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் அளித்திருந்த உத்தரவில் சுகன்யாவுக்கு சன் டிவி தரப்பிலிருந்து 10,50,000 நஷ்டஈடு வழங்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் மீண்டும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.